ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த பைக் ரைட் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொடைக்கானலில் பைக் ரைட் கண்டிப்பாக வரும், அதை வச்சு ப்ரொமோலாம் வரும்னு சொல்லி நான் ஓவராக பில்டப்லாம் கொடுத்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு பல்ப் வாங்கினது தான் மிச்சம், ப்ரொமோவும் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீனும் வரல. நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோலையே, எப்போயுமே இந்த அட்மின் மகாநதிக்கு ப்ரொமோவே போட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரொமோ போடவே இல்லை. எத்தனை ப்ரொமோ வந்தாலும் நம்ம கண்கள் தெரியுது ஃபஸ்ட்டு மகாநதி ப்ரொமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், ஆனால் இப்போ வரைக்கும் மகாநதிக்கு ப்ரொமோ லான்ச் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா சீலுக்கும் சண்டே போடாட்டியும் நேற்றுக்கு இன்றைக்கி சொல்லி மாற்றி ப்ரொமோ போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் மகாநதிக்கு ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணல. செக் பண்ணி பாருங்கள், எந்த ப்ரொமோ போட்டாலும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகாநதி ப்ரொமோ எங்கேன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸும் கேட்டே இருப்பாங்க. அதை பார்த்து கூட அட்மின் கொஞ்சம் ப்ரொமோ லான்ச் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்கு கொடைக்கானலில் பைக் ரைடில் ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாட்டியும் முரளக்காச்சும் சீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பைக்கில் போகும்போது பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கொண்டு வரவே இல்லைங்க. அது பேக்ரவுண்டில் மியூசிக் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இந்த இடத்துல குமரனுக்கும் கங்காவுக்கும் தான் ட்ராக் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய சீன்ஸ் குமரனும் கங்காவும் போகும்போது பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் அங்கே சீன்ஸ் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த விஜய் காவேரிக்கு அங்கே சீன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சுற்றி சாப்பிட்றது பெட்ரூம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன், இவங்க போன டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே மழை வந்தது. அதுக்காக மழை விட்ட கேப்லையாச்சும் விகேக்கு இந்த பைக்கில் போகும்போது ஒரு சில சீன்ஸ் கொடுத்துருந்தா விகே ஃபேன்ஸ் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கொடைக்கானல் ட்ரிப் ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையிலே நம்ம நடக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சீரியல் நடக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டை தேர்த்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எபிசோடில் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.